இல்லான இல்லாலும் வேண்டாள், ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். அதாங்க உண்மை. அதான் உண்மை. கசப்பாதான் இருக்கும். பொருள் இல்லை அப்படின்னா மனைவி வேண்டாம் சொல்லிடுவோம். பொருள் செல்வம் இல்லை என்றால் அம்மா கூட வேண்டாம் சொல்லிடுவாங்களாம். அவ்வளவு மோசமான உலகம்ங்க. ஏன்னா பொய் அகங்காரத்தால் ஏற்படக்கூடிய உறவுகள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு உற்ற நண்பர் ஒருத்தர் மட்டுமே, கிருஷ்ணர் மட்டுமே. ஏன்னா கிருஷ்ணா நம்முடைய ஜட ஐஸ்வர்யங்களை பார்த்து நம்ம கூட உறவு வைத்துக் கொள்வதில்லை. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த உலகத்தில் உறவுகள் எப்படி? நம்மள்கிட்ட என்ன ஜட ஐஸ்வர்யம் இருக்கு அதை பார்த்து நம்ம கூட உறவு. கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் மேரேஜ்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பையன் எவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறாங்க? மாதத்துக்கு 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரா? கார் இருக்கா? பங்களா இருக்கா? பெரிய கம்பெனியில் இருக்காரா? இதெல்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுறாங்க. இப்போ என்ன தெரிகிறது? ஜட ஐஸ்வர்யங்களை பேஸ் பண்ணி தான் உறவு இந்த உலகத்தில். ஜட ஐஸ்வர்யங்களை பார்த்து தான் உறவு ஏற்படுகின்றது இந்த உலகத்தில். ஆனால் கிருஷ்ணர் அப்படி இல்லைங்க. கிருஷ்ணர் நம்மளுடைய ஜட ஐஸ்வர்யத்தை பார்த்தா நம்மளை விரும்புகிறார். நோ, நாம் ஒரு துச்சமான ஒரு நபராக இருக்கலாம் இந்த உலகத்தில், நம்ம ஒரு பைத்தியக்காரனாக இருக்கலாம், ஸ்டில் கிருஷ்ணர் நம்மளை நேசிக்கிறார். அதனால தான் நம்மளுடைய உற்ற நண்பர் ஒரே ஒரு நபர் தான், கிருஷ்ணர் மட்டுமே. கிருஷ்ணர் மட்டுமே. இதை கன்வின்ஸ் ஆகணும். இதில் கன்வின்ஸ் ஆகாததுனால தான், என்ற உற்ற நண்பர் கிருஷ்ணர் மட்டுமேன்னு கன்வின்ஸ் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த உலகத்தில் யாரெல்லாம் எனக்கு நலன் விரும்பின்னு மாயா ஒரு ஜோடனை படுறாங்களோ அவங்களையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்.